உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. ஹலோக்கா. ஹாய் ப்ரீஸ். அக்கா, அநேக வாலிப பிள்ளைங்கள் இப்படி சிந்திக்கிறது உண்டு. நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், எனக்கே இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களே, அப்போ ஆண்டவர் என்னை நேசிக்கலையா அப்படின்னு நினைக்கிறாங்கக்கா. வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லை, இந்த காலத்தில் நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம்? என்னை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை? அதுவும் நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் கூட இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம முக்கி படிக்கிறோன்னு, ஏன் நம்ம நல்லா படிக்கிறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு, ஆனால் உனக்கு டெஸ்ட்டே வைக்கலைன்னா உனக்கு எப்படி நீ நல்லா படிச்சிருக்கேன்னு தெரியும்? ஒரு டெஸ்ட் வச்சு நீ படித்ததுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு 100 அவுட் ஆஃப் 100 வாங்கும் பொழுது தான் உனக்கு தெரியும், உனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நான் பாஸ் ஆகிட்டேன்டா டெஸ்ட்டில் அப்படின்னு. அப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தண்ணீரில் நீ இருக்கும் பொழுது நீ மூழ்காமல் இருப்ப, அக்கினி உன் மேலே இருந்தாலும் அதில் நீ வேகாமல் இருப்பேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியா தண்ணீருக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது தான் நீங்கள் மூழ்காமல் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் ப்ரீஸ். ஏன்னா நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த மாதிரியான ஒரு கேள்வி அவங்களுக்கு வருது. நான் ஆண்டவர் கூட நடக்கிறேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஏன் பிரச்சனை வருது? அந்த பிரச்சனை அப்போ ஆண்டவர் வந்து என்னை நேசிக்கலையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு நிறைய எக்ஸாமுக்கு படிக்கிறோம், பெரிய பெரிய புக்காக படிக்கிறோன்னு வையேன், உனக்கு டெஸ்ட்டே வைக்கலன்னா நீ எப்படி படிச்சிருக்கங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதோட ரிசல்ட் உனக்கு எப்படி தெரியும்? பாஸா ஃபெயிலா, ஃபர்ஸ்ட் மார்க்கா இல்லைங்கிற அந்த ரிசல்ட் நமக்கு தெரியாது. நம்ம வேதத்தில் கூட ஐசாயா 43:2 வாசிக்கிறோம், ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அப்போ ஆறுகளை நீ கடக்கணும், கடக்கும் பொழுது அது உன்மேல் புரளாது. நீ ஆத்துக்கு வெளியிலே நின்றுட்டு என் மேல புரளாதுன்னு நீ சொல்ல முடியாது, ஆறுல போகாமையே நான் மூழ்கிடுவேன்னு நீ சொல்ல முடியாது இல்லையா? அக்கினியில நீ நடக்கிறப்ப நீ வேகாதிருப்ப. அப்ப ஒரு பிரச்சனை உனக்கு வரும் பொழுது அதுல நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து சொல்லி கொடுப்பாரு. அந்த சொல்லி கொடுக்குற அந்த காரியங்கள்லாம் நீ உன்னோட வாழ்க்கையில நீ கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் உன்னைய ஒரு இறுக்கமான ஒரு பாதையில நடத்துறாரா, ஒரு நேரோ பாத்துல நடத்துறாரா, அப்ப ஆண்டவர் உனக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கத்துக் கொடுக்க போறாருங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்மளை சுத்தி நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க, என்னால மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்குள்ள எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும் தானே ஏசப்பா சொல்றாரு. உனக்கு போராட்டம் இருந்தாலும், உனக்கு சோர்வுகள் இருந்தாலும், உனக்கு வியாதிகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் ஏசப்பா உன்னோடயே இருக்கிறாரு. நீ தனியா எப்பயுமே நடக்கிறது இல்லை இல்லையா? அவரு உன்னைய சுமந்து போகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அப்ப போராட்டங்கள் மத்தியிலையும் பிரச்சனைகள் மத்தியிலையும் ஏசப்பா உன்னோட கூட இருக்கும் பொழுது கண்டிப்பா உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். வெளியில ஏசப்பாவை ஏத்துக்காதவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு நீ கேட்கலாம், ஆனா அவங்க கூட ஏசப்பா இல்லை. அப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அது ஒரு வெறுமையான சந்தோஷமா தான் இருக்கும். ஆண்டவர் நம்மளோட இருக்கும் பொழுது நமக்கு வர்ற பிரச்சனைகளில நம்ம களி கூறும் பொழுதுதான் நம்மளுடைய விசுவாசம் வந்து வெளிப்படுது, நம்மளுடைய விசுவாசம் கட்டப்படுது. என்னோட வாழ்க்கையிலையுமே நான் அதை யோசிச்சிருக்கேன். நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ஆனா எனக்கே திருப்பி திருப்பி பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். அப்ப யோசிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு அழுகையா வரும். என்னோட குடும்ப சூழ்நிலை ஏன் ஆண்டவரே மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அழுகையா வரும். ஆனா அப்ப நான் கோத்ரூ பண்ண பாத்துல நான் கத்துக்கிட்ட ஒவ்வொரு காரியங்களும், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் இப்ப கோடி ரூபா கொடுத்தா கூட என்னால வந்து அதை கத்துக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் என்னைய ஒரு நேரோ பாத்துல நடத்துறப்ப அதுல என்னைய விடுவிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. அந்த பாத்துல நீ நடக்கும் பொழுது அதுல இருந்து நீ வெளியே வந்துடுவல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதே பாத்துல கோத்ரூ பண்ண ஒருத்தர் ஆண்டவர் வந்து உன்னைய ஃபேஸ் பண்ண வைப்பாரு. என்னோட வாழ்க்கையில நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். தகப்பனுடைய அன்பு இல்லாம வளர்ந்த எனக்கு என்னையவே அறியாம வந்து அவங்களுக்காக இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோட அன்பு அந்த பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு வைராக்கியம் வருது. அப்ப எப்பெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை வருதோ அதற்கு பின்னாடி ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பிளெஸிங்கை வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது.
ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. நமக்கு வர்ற பிரச்சனையும், போராட்டத்தையும் பார்த்து, ஆண்டவர் என்னை நேசிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தையும், நோக்கத்தையும் வச்சிருக்கனால தான், சில கடினமான பயிற்சியின் வழியாக நம்மள கூட்டிட்டு போய், நமக்கு சில காரியங்கள கற்றுக் கொடுக்கிறார். அக்கா, இன்னைக்கும் அந்த மாரி பிரச்சனை வழியாக கடந்து போற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களுக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போமாக்கா? கண்டிப்பா ப்ளீஸ். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிரச்சனை இருக்கும் பொழுது தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆண்டவரே. அப்பா, டெஸ்ட் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஜெயிச்சோமா தோத்தோமான்னு கண்டுபிடிக்க முடியாது ஏசப்பா. இன்றைக்கும் அப்பா பிரச்சனைகள் வழியாக ஆண்டவரே அப்பா பள்ளத்தாக்கின் வழியாக சோதனைகளின் வழியாக கடந்து போகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நான் கொடுக்குறேன் சாமி. ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளை காட்டிலும் உங்களோட வாழ்க்கையில் நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், அக்கினியில் நீ நடக்கிறப்பையும் நீ வேகாதிருப்பன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் கோத்ரூ பண்ணுற பாதை வேணால் டஃப்பான ஒரு பாத்தாக இருக்கலாம். எப்போ ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தான் ஒரு விடிவு காலம், எப்போ ஏசப்பா என்னுடைய பிரச்சனையிலேருந்து என்னை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நீ ஏக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தனியாக நடக்கலம்மா, நீ தனியாக நடக்கிறவே இல்லை, உன்னுடைய கண்ணீர் என்னுடைய துருத்தியில் நான் கணக்கு வைத்திருக்கிறேன், ஏற்ற பலனை நான் உனக்கு தருவேன், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். முழுமையா நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, முழுமையா ஏசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லும் பொழுது அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா, இந்த வேலையிலையும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய தேற்றும் கரம், ஆறுதலின் கரம், அன்பின் கரம் அப்பா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிதாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிரச்சனையின் அப்பா பாதையிலிருந்து அவங்களுக்கு ஒரு அப்பா நீங்க வெளியே எடுத்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலும் கோலியாத்தை போல பெரிய பிரச்சனை என்னோட முன்னாடி இருக்கு, இதை நான் மேற்கொள்ளவே முடியாது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா விடுவிப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அந்த பிரச்சனைகளின் மேல் ஒரு ஜெயத்தை நீர் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம் ஆண்டவரே. அந்த நாமத்தினால இந்த வேளையில பாடுகளின் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நன்றி இயேசுப்பா. அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீர் பலப்படுத்தும்பா. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிராம மிஷனரிக்கு குடும்பத்தின் சார்பாக இந்த கண்மணியை கேள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் 15 நடைபெற உள்ள 120,000 வாலிபர்களுக்கென்று திருச்சி மொராய் சிட்டியில் வைத்து ஒரு வாலிபர் முகாமை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முகாம். கடந்த வருடம் நடைபெற்ற முகாமிலே 80,000க்கும் மேற்பட்ட வாலிபர்களை தேவன் அழைத்து வந்தார். இந்த வருடத்திலையும் நடைபெற போகிற இந்த முகாமிலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, உங்களோடு இணைந்து அநேக உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, யாரெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாலிபர்களாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தால் இந்த மீட்டிங் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரையும் இந்த நீங்கள் மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் நிச்சயமாய் தொடுவார். கடந்த மே 1 நடைபெற்ற வாலிபர் கூடுகையில் கலந்து கொண்ட ஒரு தம்பி சொன்ன சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கிராமம், அந்த கிராமம் ஒரு கிறிஸ்தவ கிராமம்தான். அந்த வாலிபன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்க்கப்பட்ட வாலிபன் தான். ஆனால் அவங்க ஆலயத்துக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்களுடைய தகப்பனாரோ இவனோ போனதே கிடையாதான். அவங்க அப்பா ஒரு லாரி வச்சிருக்கிறாங்க, லாரியோடைய ஓனராகவும் அவங்க டிரைவராகவும் இருக்கிறாங்க. இந்த தம்பிக்கு 21 வயது.
இந்த 21 வயது வாலிபனை இந்த மீட்டிங்க்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தினர் மிகவும் பிரயாசப்பட்டு தினந்தோறும் அந்த வாலிபனுடைய பெயரை சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. கடைசியில் அந்த வாலிபன் அவனாகவே நான் கலந்து கொள்கிறேன், நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் கூட எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் இந்த மீட்டிங்க்கு வருவாங்க, உங்கள் வேனில் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. தாராளமாக நீ வா தம்பி, நீ கண்டிப்பாக அந்த மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் அவளோடு அந்த வாலிபனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மைதானத்தில் வந்து இறக்கி விட்டுருக்கிறாங்க. அது ஒரு வாலிபர்களுக்கான ஒரு உபவாச கூடுகையாக நம்ம ஆயத்தப்படுத்தி இருந்தோம். காலையில் 10 மணி முதல் 5 மணி வரையும் அநேக நிகழ்ச்சிகளோடு தேவனுடைய வார்த்தையையும் அருமையான மோகனன் மூலமாகவும் என்னுடைய கணவர் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. கோரியோகிராஃபி, ஸ்கிட் என்று சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளை அந்த இடத்துல நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம். அந்த தம்பி சொன்ன காரியம், நான் ஒரு நாள் உபவாசம் இருந்ததே இல்லை வாழ்க்கையில், ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் நான் எப்படி இருந்தேனே சொல்ல முடியாது. அவ்வளோ நேரம் அந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறதுக்கு ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தம்பி அந்த இடத்த விட்டு பிரிந்து போன பிறகு அவன் எப்படிப்பட்ட வாலிபனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸோட அவன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி குடிச்சிருக்கிறான். அடுத்து நியூ இயரோட 15,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சானா. அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான வாலிபன். அவருடைய தகப்பனார் குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, கடன் அப்படின்னு சொல்லி மிகவும் ஒரு போராட்டத்தோடு கண்ணீரோடு அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட நிலைமையில வந்த அந்த வாலிபனுடைய இருதயத்தை தேவன் தொட்டார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நாளிலே அந்த வாலிபன் பெற்றுக்கொண்டான். இந்த நாள் வரையும் என்னால் அந்த குடிப்பக்கம், அந்த குடிக்கணுங்கிற அந்த எண்ணமே என் உள்ளத்துல வரவே இல்லை. ஆண்டவர் என்னை முற்றிலுமாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சாட்சி சொன்னான். அந்த தம்பியோடு மட்டுமல்ல, அவனுடைய தங்கச்சியும் அந்த இடத்துல வந்த பொழுது தன்னுடைய தகப்பனார் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு சென்றிருக்காங்க. அவங்க அப்பாவும் அதுக்கு பிறகு அந்த மகள் தன்னுடைய தகப்பனாரிடத்துல பேசின பொழுது, நான் உங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறேன், நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அந்த குடியை முற்றிலுமாய் விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. அவங்க அம்மாவுக்கு ப்ரெஷர், சுகர்லாம் உண்டாம். அவங்க ரெகுலராக டேப்லெட் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மீட்டிங்க்கு வந்த பிறகு அது எல்லாமே அவங்க லைஃப்பில் நார்மல் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் ஆயிடுச்சு, சுகர் ப்ரெஷர்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வாலிபனை இந்த முகாமுக்கு என்று அழைத்து வரும்படி நம்ம பிரயாசம் எடுத்த பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்திற்கே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இதன் பிரகாரமாகவே இந்த முகாமை நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இதில் கலந்து கொள்ள போகிற வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் நாங்கள் கிராமங்களில் சந்திக்கிற வாலிபருடைய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமாக இருக்குது. பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களே சீரழித்து கொண்டிருக்கிறாங்க. படித்த வாலிபர்கள், படிக்காத வாலிபர்கள், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, ஏழை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலவித மக்களும் வாலிப பிராயத்தில் தங்களுடைய வாலிபத்தையே தொலைத்து கொண்டிருக்கிறத கண்கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் அவங்களுடைய சொல்கிற பிரச்சனையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வராமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ வேதனையோடு வாலிப சமுதாயம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. தனக்கு சமாதானம் கிடைச்சிடாதா, தனக்கு சிறிது நேரம் ஒரு இன்பத்தை நம்ம பெற்றுக்கொண்ட மாட்டோமோ அப்படின்னு சொல்லி எதையோ நாடி தேடி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இந்த முகாமுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த அநேக வாலிபர்களை இந்த முகாமுக்கு நீங்க அழைச்சிட்டு வாங்க. நிச்சயமாய் வருகிற ஒவ்வொருவர் எந்த பாவ சாப கட்டுகள்ல இருந்தாலும் அவர்களை தேவன் விடுதலை ஆக்குவார். எப்பேற்பட்ட நிலைமையில அந்த வாலிபன் அந்த முகாம்ல கலந்து கொண்டாலும் கர்த்தர் அவங்கள தொட்டு அவங்கள ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இதற்கென்று நாங்கள் பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறோம். இதற்கான தேவைகள் ஏராளம். இதனுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படி நீங்கள் ஜெபியுங்க. ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் நம்ம வேன் வச்சாதான் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம மீட்டிங் 3 மணிலேருந்து 8 மணி வரையும் அவங்கவுங்க ஃபீல்டுக்கு மறுபடியும் அவங்க போகணும், அவங்களோட வீடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மீட்டிங் முடித்த பிறகு வாகன வசதிகள்லாம் இருக்காது. அதனால் எல்லா கிராமங்களையும், நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா கிராமங்கள்ல இருந்தும் வாகனங்களை ஆயத்தப்படுத்தி அந்த வாலிபர்களை ஒன்று சேர்த்து இந்த கூடுகையில் நம்ம பங்கு பெற வைக்கிறோம். குறைந்தது ஒரு கிராமத்திலேருந்து அந்த மீட்டிங்க்கு ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணி வாலிபர்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால்
10,000 முதல் 15,000 வரையும் தேவைப்படும். உங்களுக்கு உங்களால் இயன்ற காணிக்கைகளையும் இந்த முகாமிற்கென்று நீங்க கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கண்மணியை கேள் நிகழ்ச்சிக்கென்று என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது தேவன் என்னோடு பேசின 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாலிபர்களுக்காக இந்த கண்மணியை கேள் என்ற நிகழ்ச்சிக்கு ஆல்பபெட்டிக் லெட்டர்லேருந்து இசட் வரையும் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் நான் பேசும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு லெட்டரை மையமாக வைத்து 3 கருத்துக்களை நம்ம அந்த பகுதியிலிருந்து அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது உண்டு. இந்த நாளிலேயும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் XYZ. இதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் ஒவ்வொரு லெட்டர்லேயும் 3 வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம முடிக்கிற தருணத்தில் நம்ம வந்துட்டோம். இந்த செய்தியை எப்படி நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருந்த பொழுது இந்த 3 லெட்டர் மூலமாகவும் ஒவ்வொரு சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். இந்த எக்ஸுங்கிற வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸம்ப்ளரி லைஃப் அப்படின்னு சொல்லி நான் இதற்கு தலைப்பிட்டிருக்கிறேன். எக்ஸம்ப்ளரி லைஃப்னா என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு ரோல் மாடலான லைஃபு. வாலிபர்களாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இளைஞனாகிய தீமோத்தேயுவே, உன்னுடைய வாலிப பிரயாயத்தை குறித்து ஒருவரும் ஒன்று அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்லி அவங்களோடு பேசுகிறாங்க. அந்த நிருபத்தை எழுதும் பொழுது தீமோத்தேயுக்கு கொடுக்கிற ஆலோசனை பவுல். இந்த ஆலோசனையை ஆண்டவர் வாலிப பிள்ளைகளாகிய நீங்களோ கடைபிடிக்கும்படி தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடம் ஒரு காலேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் மாதிரியான வாழ்க்கை, ஒரு ரோல் மாடலான வாழ்க்கை நீங்கள் வாழும்படி தேவன் விரும்புகிறார். உங்களை அதற்காக தான் அந்த இடத்துல அவர் கொண்டு போய் இருக்கிறாரு. உங்களை படிக்க வச்சிருக்கிறது ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், உங்களை படிக்க வச்சிருக்கிறது ஒரு காலேஜாக இருக்கலாம். அது இன்ஜினியரிங் காலேஜோ, ஒரு மெடிக்கல் காலேஜோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ, எந்த ஒரு யூனிவர்சிட்டியோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஏசப்பா என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் ஒரு தீர்மானம் எடுங்கங்க. நம்மளை பார்க்குற ஒவ்வொருவரையும் இவங்க கிறிஸ்தவங்க, இவ ஒரு கிறிஸ்தவ பையன், இவ ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, இவ வாழ்க்கை நிச்சயமாக அது ஒரு பிளஸட் லைஃபாக இருக்கும். இவட்ட போனோன்னா நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இவட்ட போனோன்னா நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும். இவட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்காக அவங்க ஜெபிப்பா அப்படின்னு சொல்லணுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ லைஃப் லீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் மற்றவங்க உங்கள் பேரண்ட்ஸை விட்டு தூரமாக நீங்கள் இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிற சர்க்கிள் வித்தியாசமான ஒரு சர்க்கிளாக இருக்கலாம், நீங்கள் அதில் வேறு பிரிக்கப்பட்டவங்களா, நீங்கள் உங்களை தனித்து காண்பிக்கிறவங்களா, காமிக்க முடியாதபடி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் தனித்து இருக்கும்படி, கடலுக்குள்ளே வாழ்கிற அந்த மீனுடைய சரீரத்தில் உப்பு பட்டிருக்காது. நம்ம சமைக்கணும் மீனை அப்படின்னு சொன்னால் உப்பு போட்டு தான் என்ன செய்வோம், சமைப்போம். கடல் தண்ணி வாயிலேயே வைக்க முடியாது, அப்பேற்பட்ட உப்பு கலந்த தண்ணீராக இருக்கும். ஆனால் அதே நேரம் அந்த உப்பு தண்ணீருக்குள்ளே வாழ்கிற அந்த மீன் அப்படிப்பட்ட அந்த உப்பு தன்மையை அது சரீரத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளலை. இதே போல தான் நீ பாவம் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்கிற, உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் அநேக நேரங்களில் உன்னை பாவத்துக்கு நேராக கொண்டு செல்கிறத போல இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ ஒத்து போயிராத மகளே, நீ காம்ப்ரமைஸ் ஆயிராத மகளே. ஆண்டவரோட தனித்திருக்கும்படி அழைத்திருக்கிறார். நீ வேறு பிரிக்கப்பட்டவள், நீ ஆண்டவருக்கென்று ஸ்பெஷலானவள், நீ ஆண்டவருக்கென்று சாட்சியா அந்த இடத்துல ஒரு ரோல் மாடலான லைஃப்பை லீட் பண்ணணும். யூ ஆர் எ எக்ஸம்ப்ளரி கேர்ள் அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து எல்லாம் உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு யூனிக் கேர்ளாக நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாரு. நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறாரு.
அவர் தான் உன்னை படிக்க வச்சிருக்கிறார், அவர் தான் உனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், அவர் தான் உனக்கு எல்லாவற்றையும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில பார்த்து பார்த்து செய்திருக்கிறாரு. அப்போ ஏற்பட்ட தேவனுக்கு முன்பாக உன் வாழ்க்கை சாட்சியா இருக்கா? அருமையான மகளே, உன் வாழ்க்கை சாட்சியா இல்லை அப்படின்னு சொன்னா நீ ஆராதிக்கிற இயேசு அவங்க எப்படி கண்டுகொள்ள முடியும்? நீ தொழுது கொள்கிற தேவன் உண்மையுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள் அப்படிங்கிறத அவங்க எப்படி அவங்க லைஃப்ல டேஸ்ட் பண்ண முடியும்? ஆண்டவர் ஒன்ன அந்த இடத்துல ஒரு காவலாளனாய் வைத்திருக்கிறார். முன்மாதிரியான வாழ்க்கை நீ வாழும்படி ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். மகளே, ஆண்டவருடைய கரத்துல உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணி. இந்த இளம் பிரயாயத்துல கத்தருக்கென்று உன் வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் பரிசுத்தமாய் வாழும்படி நீ தீர்மானம் எடுத்த அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கையா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்து எக்ஸுக்கு அடுத்து உள்ள லெட்டர் ஒய். அந்த ஒய்ங்கிற லெட்டர் நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா யோக். யோக்னா நுகம். நுகத்தை நம்ம பார்த்துருப்போம். 2 கால மாடுகள் உழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மேல ஒரு நுகத்தடி என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஏர் மாடு உழுதுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அப்ப அந்த நுகத்தை அது சுமந்தாதான் அந்த காரியத்தை அந்த நிறைவேற்ற முடியும். 2 மாடுகள் ஒருமிக்க செயல்படணும், ஒருமிக்க உழவுற அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது மேல ஒரு நுகத்தடியை வைத்திருக்கிறாங்க. அதை சுமந்து கொண்டே அது தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அந்த மாடுகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அருமையான மகளே, இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி புலம்பல் 3:27 நம்ம கற்றுக் கொடுக்குது. வாலிபர்களாகிய நீங்க அநேக நேரங்கள்ல ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த வேதனை, இது என்னால் தாங்கி கொள்ள முடியலையே, என்னை யாரும் புரிஞ்சுக்கலையே, என் சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குது, அதை நான் யார்ட்டையுமே நான் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உனக்கு ஒரு நுகத்தை போல இருக்குதா? ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ அந்த நுகத்தை சுமக்கும் பொழுது அது வேதனையை கொடுக்கிறதா இருக்கலாம், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதா இருக்கலாம், அது உனக்கு ஒரு பாடா தெரியலாம். ஆனால் அதை நீ சுமக்கிறதுக்கு நான் பலன் தருவேன் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன் மகளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. உனக்கு கடன் பிரச்சனைங்கிற ஒரு சுமை இந்த வாலிப வயதிலே உன்னை அழுத்துகிறதா இருக்கலாம். உன் குடும்பத்தாரின் காரியங்கள் அனைத்தையும் உங்க அப்பா ரட்சிக்கப்படாதவங்களா குடிக்கிறவங்களா இருக்கலாம். உங்க வீட்டில் வருகிற வருமானம் சொற்ப வருமானமா இருக்கலாம். ஆனா நீ அதுல உன்னுடைய பங்களிப்பை நீ கொடுத்து அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உனக்கு ஒரு சுமையா இருக்கலாம் மகளே. ஆனா அந்த சுமையை சுமக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இளம் பிரயாயத்தில் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் ஐயோ அது கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கஷ்டம் ஆண்டவர் கழுத்துல வைத்திருக்கிற ஒரு நுகம் சொல்லி நீ எடுத்துக்கோவேன். அந்த நுகத்தை சுமக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு பலன் தருவார், ஆண்டவர் உனக்கு கிருபை தருவார். அது நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டுதான் உன்னை அந்த நுகத்தை சுமக்கும்படி உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நுகத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமா உனக்கு ஒரு நாள் விடுதலையை தருவார். உன் வாழ்க்கை ஃபுல்லா அந்த நுகத்தோட தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன் வாழ்க்கையில இருக்கிற எந்த நுகமா இருந்தாலும் சரி, படிப்புங்கிறது நிறைய பேருக்கு ப்ரெஷராக இருக்குது. ஐயோ நான் படிப்பேன், எனக்கு எவ்வளோ சிலபஸ் இருக்குது, எவ்வளோ தடி புக்காக இருக்குது, இதெல்லாம் நான் கிளியர் பண்ண முடியும், எக்ஸாம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னாலே பிள்ளைங்களுக்குள்ளாக ஒரு விதமான டென்ஷன், பயம், ஸ்ட்ரெஸ் அவங்கள ஆட்கொள்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எல்லாம் அந்த இளம் பிரயாயத்தில் இந்த பாடு வழியாக நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கஷ்டம்னு நினைக்காதீங்க. அந்த கஷ்டத்தையும் நீங்கள் இஷ்டமாக எடுத்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்களேன். ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறாருங்கிறது நிச்சயம். ஒரு அழகான வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 11:30 ஆண்டவருடைய நுகம் மெதுவா இருக்குதாங்க, அவருடைய சுமை லகுவா இருக்குது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஒருவேளை இது உன்னால சுமக்க முடியாத நுகம் சொல்றீல, ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? அருமையான மகளே, நீ ஏன்ட்ட வா, நான் உன் கூட இருக்கிறேன், ஏன் நுகத்தை நீ பாரு, நீ படுற வேதனையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு.
நீங்கள் ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கடந்து வர்ற பாதையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் நத்திங் அப்படின்னு சொல்லி மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற போராட்டங்களாக இருக்கட்டும், நிந்தனைகளாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், ஏளனமான பேச்சுக்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நீ ஒரு பாரமான சுமை அப்படின்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அதை பார்த்து, மகளே நீ ஏன்ட்ட வா, நான் உனக்கு பார்த்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன் சுமையை நான் லகுவாக்கும்படி நான் உன் கூட இருந்து நானும் அதை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஏற்பட்ட அன்புள்ள கடவுள், அரவணைக்கிற தகப்பன் உனக்கு இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படணும், நீ ஏன் வேதனைப்படணும்? அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாருல. அவரிடத்துல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா கம்ஃபர்ட் உண்டுங்க. அவரிடத்துல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பாதையின் வழியா கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். 3வது லெட்டர் இசட். அந்த இசட்ங்கிற லெட்டர் நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜீல் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவர் மீது ரொம்ப ஒரு தாகம் இருக்கணுமா, ஆண்டவர் மீது ரொம்ப ஆசை இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. பேரார்வம், சாதாரண ஆர்வம் இல்லை, பேரார்வம், ஜீல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் மீது அப்படிப்பட்ட ஒரு ஜீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க பிறந்தவங்க மகளே. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க போதும் ஏசப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நடக்கிற அந்த லைஃப்பை நீங்க உங்க லைஃப்ல டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். நான் வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது நான் நிறைய சரீரத்தின் பலவீனத்தின் பாதை வழியாக நான் கடந்து வந்தேன். அப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, இதை சரிப்படுத்துங்க, இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கே, இதை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். 5% தான் எனக்கு, நான் காலேஜ் படிக்கும் போதில் பிளட் இருந்தது. ஒரு டம்ளர் ஒரு செம்பில் தண்ணி எடுத்தது தான் ஞாபகம் இருக்கும், எப்படி மயக்கம் போட்டு விழுந்தேன்னு தெரியாது. நான் சாப்பிட்ற எல்லா உணவும் எனக்கு டைஜஸ்டே ஆகாது. ரத்தம் இருந்தால் தானே நமக்கு டைஜஸ்ட் ஆகும். அப்போ என்ன சாப்பிட்டாலும் ஒன்று வாமிட்டிங் இருக்கும் அல்லது லூஸ் மோஷன் ஆயிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிற காரியம் என்ன தெரியுமா, காலையில் எழும்பினவனே ப்ரஷ் பண்ணவனே ஒரு செம்பு தண்ணீரை எடுத்துக்கிடுவேன். எடுத்துட்டு ஏசப்பா இது உங்க ரத்தம்ப்பா, உங்க ரத்தத்தை எனக்கு ஊத்துங்க சுவாமி அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி சிலுவை போட்டு நான் குடிப்பேன். ஆண்டவர் அப்படியாகவே எனக்கு பிளட் கவுண்டிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ண உதவி செஞ்சார். அதனால வாலிப பிரயாயத்தில் நான் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை அர்ப்பணிச்சிருந்தேன். வாலிபர்கள் மத்தியில், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு இருக்கிற தாகம் என்ன தெரியுமா, எல்லா கல்லூரிகளிலும் எல்லா மேல்நிலை பள்ளிகளிலும் ஜபக்குழுக்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு வாலிப பிள்ளைங்க மத்தியில் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த பேரார்வம் எப்படி வந்துச்சு, நான் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுனால தான் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிஞ்சது. ஒருவேளை என்னுடைய திருமணத்திற்காக எங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போதுல நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தானே, கடைசி வரையந்தோம் உண்மை உத்தமாக ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை துணை எனக்கு தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நான் படிப்போ அழகோ பதவியோ அந்தஸ்தோ எதுவும் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, உம்மக்கு பயந்து உம்மை நேசிக்கிற ஒரு மகனை எனக்கு வாழ்க்கை துணையாக தாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். எங்கள் வீட்டில் நான் தான் மூத்த பிள்ளை, எனக்கு அடுத்து 2 தங்கச்சி இருந்தாங்க. நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு மாணவர்கள் மத்தியில் செய்கிற ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு பார்க்க வந்த அநேக எங்களுடைய ரிலேஷன்ஸ் சொன்ன அலையன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே நீ பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளையை செஞ்சுட்டு திருமணம் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே நீ ஊழியம் செய்ய வேண்டியதானே, ஏன் நீ இப்படி ஒரு ஊழியத்தை நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி என்னை பல விதத்தில் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் உமக்காக வாழணும், நான் உமக்காக வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் எனக்கு தந்து என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிறது என் இருதயத்தில் மிகவும் அழிக்க முடியாத ஒரு பாரமாக இருந்தது. அவர் மீது ஒரு ஜீல் இருந்தது.
அந்த ஜீலை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஜீல் ஃபார் கிரைஸ்ட், ஆண்டவர் மீது ஒரு பேர் ஆர்வம், ஆண்டவர் மீது அதிகமா ஏதாவது ஆண்டவருக்கா செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் எனக்குள்ள இருந்ததுனால இந்த ஊழியத்தை இன்னைக்கு வரையும் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு வரையும் என் வாழ்க்கையில நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு குறையும் ஆண்டவர் வைக்கவே இல்லை. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்க பிள்ளைங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஊழியத்தின் பாதையில நாங்க எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவன் மிகுதியான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தேவ சமூகத்துல உங்களையும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 3 வார்த்தைகளை மறுபடியும் உங்களோடு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எக்ஸ்ங்கிற லெட்டர் நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம், எக்ஸம்ப்ளரி லைஃப், ரோல் மாடலான லைஃப் நீங்க லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அடுத்து ஒய் அப்படிங்கிற காரியம் ஒய்ங்கிற லெட்டர் நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நுகத்தை நம்ம சுமக்கணும். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நுகத்தை நம்ம சுமந்து செல்ல வேண்டி இருக்குது. அந்த நுகத்தை சுமக்கும் பொழுது அவருடைய கரம் நம்ம கூட இருக்குது. அவர் நம் மீது அவர் பிணைப்படுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய காரியங்களை அனைத்தையும் அவர் தன்னுடைய தோள் மீது போட்டுக்கொள்கிறவரா இருக்கிறாரு. அதனால எனக்கு இருக்கிற இந்த நுகம் என்னை விட்டு அகன்று போயிடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களா? இல்லைங்க. இந்த நுகத்தோடு நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது அந்த நுகத்தை லகுவாக்கும்படி, அந்த சுமையை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படியாய் தேவன் உங்க கூட இருக்கிறாரு. இசட்ங்கிற வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜீல் ஃபார் கிரைஸ்ட், ஆண்டவர் மீது ஒரு பேரார்வம். அந்த வார்த்தை உங்க இருதயத்துல ஆழத்துல பதித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க எதுலையாவது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆர்வத்தோடு நீங்க செயல்பட்டுட்டு இருந்தீங்க. உங்க மொபைல் போனை ஆர்வத்தோடு நீங்க பார்க்கலாம், அல்லது ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரோட ஆர்வத்தோடு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஏன் மேல உன்னுடைய ஆர்வத்தை நீ காண்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? உங்க அன்பு, உங்களுடைய முதல் அன்பு. ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட ஒரு தாகம், வாஞ்ச, தீராத ஒரு வாஞ்ச இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களுடைய காரியங்களை அனைத்தையும் ஜெயமாய் முடிய பண்ணுவார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா? துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பாம நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில எங்களுடைய வாலிப தங்கைமார்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகர் ஆகிய உண்மை நினைக்கும்படி எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சிருங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாய், மற்றவங்க உண்மை கண்டுகொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலான லைஃப்பை எங்கள் பிள்ளைங்க வாழ நீங்க உதவி செய்யுங்க. உம்மை விட்டு தூரம் போய்விடாதபடி கத்தர் ஒரு விசை கிருபையாய் நீங்க இறங்குங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயம் எங்க பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகட்டும் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கத்தர் ஆண்டவரே ஒரு ரோல் மாடலான லைஃபை லீட் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அப்பா அவங்க சுமக்க வேண்டிய நுகம் பாரமான ஒரு நுகத்தை போல அவங்க ஃபீல் பண்ணலாம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க உங்க நுகம் லகுவா இருக்கும் சொன்னீங்களே ராஜா. அந்த லகுவான நுகத்தை ஆண்டவரே எங்க பிள்ளைங்களோடு சேர்ந்து நீங்க சுமந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க சுமக்கிற பாடுகள், எங்க பிள்ளைங்க வடிக்கிற கண்ணீர்கள், எதிர்காலத்தை குறித்ததான கவலைகள் எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்வீராக. அவங்களுடைய என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் இப்ப கண்ணீரோடு வேதனையோடு உங்க சமூகத்துல அவங்க வந்து இருக்கிறாங்களோ, ஐயோ எனக்கு திருமண காரியம் நடக்கலையே, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கலையே, நான் எதிர்பார்க்கிற இந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியத்துல அவங்க எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்களோ அந்த காரியங்களை கத்த நீங்க நடத்தி கொடுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பாரங்களை கத்த நாங்க லகுவாக்குங்கப்பா. குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள அழுத்தி கொண்டிருக்குதுன்னா அந்த காரியத்துல இந்த கத்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே உண்மை உறுதியாய் பிடித்து கொள்ளட்டும். கத்தரை ஆண்டவரே, நீரே அவள் வாழ்க்கையில எல்லாமா இருப்பீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் உங்க சமூகத்துல உமக்காக ஓடுகிறவர்களாய், உமக்காக பிரயாசம் எடுக்கிறவர்களாய், உம்மை தேடுகிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் எங்களுடைய பிள்ளைங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா.
அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய எல்லா குறைவுகளையும் நீங்க நிறைவாக்குங்கப்பா. அவங்க நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் நீர் கிரியை செய்கிற தேவனாய் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து அவங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எதிர்பார்க்கிற அற்புதம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இன்றைய தினத்திலே நடக்கட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.